இப்போ இவருக்கான வாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ இவர் தொடர்ச்சியா 2 முறை இருக்கிறதுனால அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து மாதாவரத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது போக்குவரத்து மற்றும் சாலைகளில் தினசரி கடுமையான போக்குவரத்து நெரிசல், குறுகிய சாலைகள் மற்றும் குப்பைகள் தேக்கத்தால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது என்ற ஒரு பதிவா இருக்கு. இதுல நம்ம மாதாவரம் அந்த பைபாஸ் அந்த ரோட பார்த்தாலே எனி கிவன் டே குறைஞ்சபட்சம் 60ல இருந்து 110 டேங்கர் லாரிகள் இன்னமும் வந்து அந்த சைட்ல நின்றுட்டு தான் இருக்கு. இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு இன்று வரை போக்குவரத்து துறை வந்து எடுக்கவில்லை என்பதை ரொம்ப ஆணித்தரமா அங்க இருக்க பகுதி மக்கள் சொல்றாங்க. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த குப்பை கூடங்கள் வந்து அவ்வப்போது அகற்றிடுறோம், வீட்டுக்கு வந்து குப்பை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. உள்ளபடியே பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அப்புறப்படுத்துறாங்க, அதுல மாற்று கருத்துல. ஆனால் முக்கிய இடத்துல கொட்டி வைக்கக்கூடிய குப்பை கூடமானது ஒரு கோபுரம் போல் மாறி இருக்கிறது என்ற ஒரு பதிவு மக்கள் சொல்றாங்க. மின்சாரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மாதாவரம் பகுதியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாகவும் சரியாக பதிலளிக்கவில்லை என்றும் புகார்கள் அவ்வப்போது வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலா சொன்னோம், லைவ் எக்ஸாம்பிள் அண்ணா நகர், வெள்ளிவாக்கம், இந்த திருவிக்கா நகர் இந்த ஏரியாலாம் லைவான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இதே கொளத்தூர்னா 3 நிமிஷத்துல எந்த கரண்ட் போனாலும் வந்துடும். மிச்சம் எந்த தொகுதினாலும் குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஆனா மாதாவரம் தொகுதியில 5 மணி நேரம் 8 மணி நேரம் ஆனாலும் கூட பவர் வந்து ரிஸ்டோர் ஆக மாட்டேன் ஒரு கம்பெனி ஒன்று பதிவாயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாதாவரம் என்றாலே பால் பண்ணை எல்லாருக்கும் தெரியும். அந்த பால் பண்ணையை பொறுத்த வரைக்கும் அங்கேயே ஒரு கம்பெனி இதுவா இருக்கு. ஆவின் பால் விநியோகம் மாதாவரம் பால் பண்ணையில் ஒப்பந்த ஊழியர்கள் பற்றாக்குறையால் பால் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இது வந்து 2023 வந்த ஸ்ட்ராங்கான கம்பெனி. திருப்பி 2024 அவ்வப்போது வந்து போயிட்டு இருக்கு. 2026 இருக்கும். இந்த பிரச்சனை இன்று வரை வந்து தீர்வாகாம இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதல்ல வந்து திரு நாசர் அவர்கள் பால்வளைத்துறை அமைச்சராக இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் முயற்சி செஞ்சு சக்சஸ் ஆகிற நேரத்துல அவர் அமைச்சர் பதவியில தூக்கிட்டாங்க. அது என்ன ரீசன் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய சூழல் அதே பிரச்சனை திரும்ப நிலவுவதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், மாதாவரம் பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது அங்கே இருக்கக்கூடிய லாரிகளில் இந்த பெட்ரோல் டீசல் திருட்டு என்பது அடிக்கடி நடக்கின்ற பதிவு செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா அந்த பைபாஸ் சாலையில காவல்துறை சேர்ந்த போக்குவரத்து அதிகாரிகள் வந்து அந்த டேங்கர் லாரி ஏதாச்சும் ஐட்டம்ஸ், அதாவது மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஏதாச்சும் வண்டி ஏற்றிட்டு போனா 50 ரூபா 100 ரூபான்ற லஞ்சம் வாங்குறது இயல்பான விஷயமா நடந்துட்டு இருக்கு. இது எத்தனையோ சமூக ஊடகங்களையும் சரி, டிவி சேனல்லையும் நிறைய பேர் வீடியோ போட்டும் கூட இன்னும் அந்த ஒரு கேவலமான செயல் மாதாவரத்திலும் சரி கோயம்பேடிலும் சரி தொடர்கடையாக இருக்கிறது. இதை இன்றும் அரசு கண்டுகொள்ளவில்லை என்பதை மாதாவரம் பகுதி மக்கள் பதிவு செய்யறாங்க. சோ இதனால வந்து சுதர்ஷன் சார் தோத்துருவாரா அப்படின்னு பார்த்தா அப்கோர்ஸ் 100% வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா 2 தடவை இருந்திருக்காரு. ஒண்ணு. இரண்டாவது, இவ்வளவு வந்து மக்களுக்கு இவ்வளவு ஒரு அருவருப்பான சில விஷயங்கள் அந்த தொகுதியில் நடக்குதுன்னு போது ஆப்வியஸா வந்து இதுக்கான ஆன்டி இன்கம்பன்சி ஜாஸ்தியா இருக்கும். சோ இந்த முறை மூர்த்தி என்பவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்றது